முருகா, உன் அருளால் இந்த புது வருஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லபடியாகவும் அமையணும்ப்பா. உன்னை மட்டும்தான்ப்பா நான் நம்பியிருக்கேன். எனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே நீ செஞ்சு கொடுக்கணும்ப்பா இந்த வருஷம். நின்று நின்று இந்த கால் வலி வந்துடுச்சு. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. அப்பப்போ வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கு. தனியாக உட்காந்து அக்கா என்ன புலம்பின்னு இருக்கா? என்னக்கா காலங்கத்தில் உட்காந்து தனியாக பேசின்னு இருக்க? என் அப்பா முருகன்கிட்ட இந்த வருஷம் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு பேசிகிட்டு இருந்தேன். சரிக்கா, எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோ. அவர்கிட்ட நீ என்ன கேட்டாலும் உனக்கு செஞ்சு கொடுத்துருவார். நீயே நேராக கேட்கலாம். நான் கூட பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன்க்கா. கண்டிப்பாக போயிட்டு வாடி. சரி, இன்னைக்கு என்ன சமைக்கிறேன்? இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்குது, கால் வலியும் இருக்குது. பேசாமல் சிங்கி கடைக்கு போயிட்டு நம்ம எல்லாருக்கும் காலையில் நாஷ்டா மட்டும் வாங்கி வந்துடுறி. இன்றைக்கி ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். மதிய சாப்பாடு நீ கொஞ்சம் ஒத்தாசை பண்ணனா செஞ்சு வச்சுடுவேன். ஆமாம், கோமதி என்ன 2 நாளாக ஆளை காணோம்? கோமதி தான் கொல்லிமலைக்கு போயிருக்காளே, உங்ககிட்ட சொல்லி அவ? கொல்லிமலைக்கு இவ எதுக்கு போகிறா? அந்த கொல்லிமலையில் நிறைய அதிசய மூலிகை பொருட்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். மிளகு, சீரகம் அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவள் கடைக்கு சமைக்கிறாள்ல, ஒரு வேளை அதுக்காக வாங்கிறதுக்காக அங்கே போகிறான்னு நினைக்கிறேன். மாதம் மாதம் அங்கே போயிடுவா அவள். ஆமாக்கா, கொல்லிமலை ரகசியம்லாம் ஜனங்க நிறைய எங்கள் ஊரில் பேசின்னு இருப்பாங்க. அது இதுதானா? எனக்கு கூட அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குக்கா. அவகிட்ட கேட்குட்டா எனக்கு கூட்டிகிட்டு போவாளா? அவள் என்ன உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் நான் சொல்ல போகிறா? அவள் எப்போ கிளம்புறான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நீயும் கிளம்பி அவள் கூட போ. சிங்கு, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றிம்மா, உனக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீ என்ன நியூ இயர் அதுவுமா ஊருக்கு போகாமல் இங்கேயே தங்கிட்ட? உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? நான் வேலை விஷயமா தானே இங்கே வந்திருக்கேன். ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்க என்ன அந்த அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் டெய்லி நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்களாம் என்னை மிஸ் பண்ணுறது இல்லை போல். சரிம்மா. ஆமாம், என்ன காலங்கத்தில் கடைக்கு வந்துட்டுருக்க? இன்னைக்கு வழியை மாதிரி சமைக்கலையா? அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலியாக இருக்குது போல். சரி, இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. அதான் உங்கள் கடைக்கு வந்துக்கிறேன். இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணி வச்சுருக்க? இன்னைக்கு எல்லா நாள் மாதிரியும் எல்லா டிஃபனும் இருக்காதுமா. வெறும் இட்லியும் கால் குருமாவும் மட்டும்தான் இருக்குது. ஏன் தோசை, பூரி, பொங்கல்லாம் இல்லையா? இல்லை, என் பொஞ்சாதி தான் கொல்லிமலைக்கு போய்க்கிறாள்ல, அவன் வர வரைக்கும் என்னால் எல்லாம் சமைக்க முடியல. அதான் ஈஸியாக இட்லி வச்சுட்டு குருமா பண்ணி வச்சுட்டேன். இந்த ஊரில் நிறைய பேர் குருமாவையும் இட்லியும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் எனக்கு இன்றைக்கி முடியாத அன்றைக்கி இந்த மாதிரி இட்லி குருமாவை போட்டு வச்சுருவேன். அவங்க பாட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. குருமா மட்டும் தான் இருக்குதா? வேறு எதனா வச்சுருக்கியா? மட்டன் குருமாவும் இருக்குது, மட்டன் பாயாவும் இருக்குதுமா. உனக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோ. ஆனால் பரோட்டா கிடையாது, இட்லி வச்சு தான் சாப்பிடணும். சரி, அப்படின்னா அவசரமாக ஒரு 50 இட்லி கட்டிடுறியா? ஏமா அவசரமாக கட்டணும்? மொழமதமாக கட்டுறேன். அப்படியே அது கூட சாப்பிட்றதுக்கு மட்டன் பாயாவும் மட்டன் குருமாவும் வச்சு கொடுத்துரு. சரி, எதனா பாத்திரம் எடுத்து வந்துக்கிறியா? அதில் ஊற்றி கொடுத்துருவேன்ல. தொகுதி பேர் தூக்கு. இது ஒன்றில் இட்லி குருமா ஊற்றிடு, ஒன்றில் பாயா ஊற்றிடு. இட்லியை மட்டும் இலையில மடிச்சு கொடுத்துரு. சரி, நீங்கள் 3 பேர் தான் வீட்டில் இருக்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ இட்லி வாங்கி போகிற? எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வந்திருக்கானே, தெரியாதா? ராமுன்னு. அவனும் சாப்பிடுவாங்க கூட, நான் சாப்பிடுவேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த ராமுவோட அம்மா கிட்ட அது சரியான பஜேரி. அதுக்கிட்ட பார்த்து உஷாராக இருந்துக்கோ. அது ஊருக்கு போனது ஒன்றும் திரும்பி வரல. வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஊரே கூட்டி சண்டைக்கு வந்துடும். அதை எப்படா சமாளிச்சுக்கணும். நான் பார்த்துக்கிறேன் சிங்கு. அது எவ்வளோ பெரிய வாயாக இருந்தாலும் அது எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த பையனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. நல்லா படிக்கிற பையன் வேறையா. அதை நாங்கள் எங்கள் வீட்லேயே அடைக்கலம் கொடுத்து எங்கள் கூடிய வச்சுன்னு இருக்கோம். அவன் படிப்புக்கு நான் தான் ஃபீஸ் கட்ட போகிறேன். பரவாயில்லம்மா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு தான். யாரோ ஒரு பையனுக்கு இவ்வளோ உதவி பண்ணுறியே, நீ நல்லா இருப்பம்மா. சரி சரி, என்ன ரொம்ப புகழாத. எனக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது. யாராவது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் மூஞ்சி எதிர போயிட்டு உறக்க சொல்லணுமா. அதை விட்டுட்டு முது பின்னாடி போய் பேசக்கூடாது. ஆமாம் சிங்கு, நீ சொல்கிறதுக்கு ரைட்டு தான். சரி இரு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நீ கேட்ட பொருள்லாம் பார்சல் பண்ணி கொடுத்துட்றேன், எடுத்துன்னு போயிடு. ஆமாம், கோமதி எதுக்கு கொல்லிமலைக்கு போயிருக்கா? கொல்லிமலை தாம்மா அவளோட சொந்த ஊர். அங்கே அவளோட அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்கல்ல, அதனால் பசங்களுக்கு லீவுன்றதுனால எல்லாரையும் கூப்பிட்டுக்கினே கொல்லிமலைக்கு ஒரு வாரம் வெக்கேஷன் போயிருக்காமா அவா. அக்கா என்னவோ அங்கே மூலிகை இருக்குது அதெல்லாம் எடுக்க போனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் பொண்டாட்டி பற்றி தெரியாதம்மா, அவள் ஒரு 2 in 1மா. அங்கே போய் அவங்க அம்மா அப்பாவை பார்த்த மாதிரி ஆச்சு. வரும்போது அங்கே இருக்கிற மிளகு சீரகம், மலைப்பூண்டு, இன்னும் என்ன காய்கறிகள்லாம் அவங்க தோட்டத்தில் விளங்கிட்டுக்கோ அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டின்னு ஊருக்கு வந்து சேர்ந்துருவா. வீட்டை தனியாக தான் இருக்கிறியா? போர் அடிக்கலையா உனக்கு? ஆமாம்மா, பசங்க இல்லாமல் போர் தான் அடிக்குது. அதுக்கு நான் கடைக்கு வந்துடுறேன்ல, எனக்கு கடையிலேயே நேரம் போயிடுது. அதனால் அந்த அளவுக்கு எனக்கு போர் அடிக்கலை. அதுவும் இல்லாமல் பசங்களை என்னை விட அவள் தான் நல்லா பார்த்துப்பா. அதனால் அவள் கூட அமுச்சு விட்டுட்டேன்.
சிங்கு நீ ஒரு தங்கமான மனுஷையா. சரி இப்படி உட்காரு, நான் போய் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன். இந்தாம்மா. சிங்கு இந்தா 500 ரூபாய் வாங்கிக்கோ. ஐயோ காலையில் என்கிட்ட சேஞ்ச் இல்லையே. அதனால ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் காலங்காத்தால உங்ககிட்ட சேஞ்ச் இருக்காதுன்னு. மிச்ச மீதியை இன்னைக்கு புரட்டி வை, நாளைக்கு இந்த கடை பக்கம் வருவேன்ல அப்போ வாங்கிக்கிறேன். சரிதாம்மா. நம்பிக்கை அதானே எல்லாம்.